இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். விண்மணி நீயே, பொன்மணி நீயே, வித்தகமணியே, விளைத்திடும் கனியே. வித்தகமணியே, இப்புலம் பூவிற்கு விளைத்திடும் கனியே. மணி பொன்மணி வித்தகமணியே, இப்புலம் பூவிற்கு விளைத்திடும் கனியே. பொன்மணி மாலை உண்டனல் மணியே, ஜோதியாய் குலம் போற்றிடும் மணியே. மணி பொன்மணி வித்தகமணியே, விற்புலம் பூவிற்கு விளைத்திடும் கனியே, விளைத்திடும் கனியே. மங்கை சீயோன் மகள் பூண்டவான் மணியே, மாசில் அருளமதில் ஒளிரும் அம்மணியே. மங்கை சீயோன் மகள் பூண்டவான் மணியே, மாசில் அருளமதில் ஒளிரும் அம்மணியே. மங்கை மாறி கண்ணி இன்ற கண்மணியே, அரபினை போக்கிடும் நாயகமணியே. பின்மணி பொன்மணி வித்தகமணியே, இப்புலம் பூவிற்கு விளைத்திடும் கனியே, விளைத்திடும் கனியே, விளைத்திடும் கனியே. ஆமென். அடுத்த வாரத்திலிருந்து நம்ம கிறிஸ்மஸ் பாடலை கேட்க போகிறோம். முதல் வாரத்தில் இன்றைக்கு பாடக்கூடிய பாடலை நம்முடைய பாடகர் குழுவினர்கள் மணிக்க பாட்டை பாடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் சகோதரிகள் தாய்மார்கள் மட்டும் பாடணும். அதுக்கு அடுத்த வாரம் சகோதரர்கள் பாடணும். அதுக்கடுத்து தான் கிறிஸ்மஸ் வந்துடும். இதுக்கு இப்போ உள்ள பாடின இப்போ இன்னைக்கு பாடுற பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. சகோதரிகள் பாடுற பாட்டுக்கு பாடல் குழுவில் உள்ள சகோதரிகள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு. அதே மாதிரி சகோதரர்கள் பாடுற பாட்டுக்கு பாடல் குழுவில் உள்ள சகோதரர்கள் நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி 3 பாடல் நம்முடைய சபையில் 3 வாரம் பாட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். 7, 14, 21. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும். அப்படி பாடினா அதை வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடலாம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு விசுவாசமும் வேத வசனமும் என்கிற தலைப்பிலே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும், வாசிச்சவங்களை விட்டுருங்க, நீங்கள் வாசிக்குமா. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் கிறிஸ்துவின் நாளில்
நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நாங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்திற்கு ஜீவ வசனம் என்று இந்த இடத்திலே பெயர் வருகிறது. ஜீவ வசனம் என்றால் உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஜீவ வசனம்னா என்ன? உயிருள்ள வார்த்தை. ஆமென். உயிருள்ள வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தேவதூதன் அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கிறது? ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வெறும் வார்த்தைகள். ஆனால் வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை தான் ஜீவ வார்த்தைகள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியிலே நீங்கள் குற்றமுற்றவர்களாய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு எப்படி பிரகாசிக்கணும்? சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஜீவ வசனம். ஆமென். இததான் இயேசு சொல்றார். இயேசுவை பற்றிய வார்த்தை. இயேசு வார்த்தையானவர். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தைக்கு உயிர் வந்துருச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு பெயர் தேவனுடைய வார்த்தை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையானவர். அதனாலதான் நம்ம எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் ரொம்ப கடினமா பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு நிறைய சீசர்கள் அவரோடு நடக்காமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனவங்களை விட்டுட்டு ஆண்டவர் பின்வாங்கி போகாம இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அதற்கு அப்படியே சீசரில் ஒருவன் சொல்றான், யோவான் 6:68, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. அப்ப இயேசுதான் அந்த வார்த்தை. இயேசுவும் ஜீவன் தான். இயேசுவினுடைய வார்த்தையும் ஜீவன் தான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசுவை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். ஆமென். யோவான் எழுதுவாரு 1 யோவான்ல, குமாரனை உடையவன்
எல்லாரும் சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்படின்னா அந்த குமாரனுடைய ஜீவன் இப்ப எப்படி இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையாய் நமக்குள் இருக்கிறது. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஜீவனுடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப இயேசுவினுடைய இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வார்த்தையும் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜீவன் உள்ளவனா இந்த உலகத்தில் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோமோ அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்ப இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே போல அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் வார்த்தை. இப்ப இயேசு எங்க போய் அங்க 4 மாவட்டத்தில் இருக்கிறாரா 10 மாவட்டத்தில் இருக்கிறாரா? நீ போக கூடாது. இயேசு எங்க இருக்கிறாரு? வார்த்தையில் இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, இவங்க தீர்க்க தரிசனம் போக கூடாது. உங்களுக்கு வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். வேதம் சொல்லுகிறது, இது தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனும் வாசிக்கிறவனும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல 1:3 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அப்ப வார்த்தைக்குள்ளதான் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அதே போல அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசு இப்ப நம்ம கிட்ட மாம்சத்துல இல்லை, ஆனால் அவர் கொடுத்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. இயேசு இப்ப இன்விசிபிளா இருக்கிறாரு, ஆனா அவருடைய வார்த்தை விசிபிளா இருக்கிறது. We can saw, we can see, we can read. Hallelujah. Amen. We can understand that. Hallelujah. ஏன்னா அதை நம்ம பார்க்க முடியும், அதை நம்ம வாசிக்க முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு வார்த்தையில் இருக்கிறார். அதனாலதான் வார்த்தை எப்படி வந்தது? மாமிசமானது. ஆமென். நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால இயேசு எனக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் என்னை எதுவும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப எப்படி ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோமோ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். முதல்ல எப்படி விசுவாசிக்கணும்? அவர் உண்டு என்றும். ஆமென் சொல்லுங்க. அதே போல எப்படி ஆண்டவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறோமோ அதே போல தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமென். அவருடைய வார்த்தை இன்றைக்கு உயிருள்ளதாய் நமக்குள்ள இருக்கிறது. நம்ம இயேசுவை பார்க்காட்டாலும் அவருடைய வார்த்தையை நம்ம பார்த்து வாசிக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? அவருடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த உலகத்துல வாழ்றோமோ அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். எதை பிடிச்சுக்கணும்? சிலர் சொல்லுவாங்க பாருங்க, வாய் தவறி சொல்லிட்டேன் அதையே பிடிச்சிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. சிலர் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோன்னா, நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது இந்த அரசியல்வாதி ஏதாவது ஏதாவது தப்பா ஃப்ளோவில் பேசிட்டாங்கன்னா உடனே அதை எடுத்து விமர்சனம் பண்றது, மீம்ஸ் பண்றது ரொம்ப இருக்கு பாருங்க. அப்போ
அதை ஒரு தவறாக சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா தெரியாமல் சொல்கிறேன், அதையே என்ன செஞ்சுக்கிட்ட நீ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறியே அப்படிம்பாங்க. அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சே பிடிச்சிக்கிடணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தெரியாமல் வராது. ஆண்டவர் ஒரு தரம் சொல்லிட்டு மறுதரம் அழித்து போடுகிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னால். அப்படியானால் நீங்க உலக மனுஷன் சொல்ற வார்த்தையை அல்லது நம்ம எதிராளி பேசுற வார்த்தையை பிடிச்சு வச்சு பத்திரமா வச்சுக்கிறோம். அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான், அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான், அதை டெலீட் பண்றது கிடையாது. அதை பிடிச்சே வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆத்மாவுக்கு கேடு, ஆசீர்வாத குறைவு. ஆனால் நீங்கள் எதை பிடிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். யோசுவா புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன சகல நல்வார்த்தைகளில் ஒன்றையும் எங்க விழல சொல்லுங்க, தரையில விழவில்லை. தரையில விழாதபடிக்கு அதனுடைய இருதயத்தில் விழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கியார்கள் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணால் நிறைய வார்த்தை எங்க விழுது? வழியருகே, கல்பாறை மேல, முள் மேல. அதனால பலன் இல்லை. அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த கோடலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில இருக்கிற நீங்கள் குற்றமற்றவர்களா இருக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க? வேத வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. என்ன ஆவீங்க? இருண்டு போய் கிடப்பீங்களா? வசனத்தை பிடிச்சா சுடரை போல பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசனத்தை படி. சத்தமா சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க பிள்ளைங்களா. சொல்லுங்க, வசனத்தை படி, வசனத்தை பிடி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை படி, வசனத்தை பிடி. ஹல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நல்ல ஒரு காலை ஜெபத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆதி ஆகமத்திலிருந்து 2 சாமுவேலை முடிக்க போறோம், நீதிமொழிகளை முடிக்க போறோம். இதெல்லாம் வசனத்தை படிக்கிறது. ஆமென். படிக்கிற வசனத்தில் உங்களுக்கு பிடித்தமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க வேண்டும், வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். அப்படி வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி ஷைன் பண்ணுவோமா? சுடர்களை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுடர்களை போல என்ன செய்வீர்கள்? பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, நேற்று போன வாரம் சொன்னேன், கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு பெண், அவர் என்ன சொன்னாலும் அதற்கு அவள் சோர்ந்து போகாம அவரையே என்ன செய்தாள்? பற்றி பிடித்து கொண்டபடியினாலே அவள் அற்புதத்தை பெற்றாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அற்புதம் பெற்ற 2 பேரை நாம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, வேதத்துல ஒரு 100க்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதி, ஆமென். அவன் ஒரு இராணுவத்தில் மிலிட்டரி மேன். அவனுக்கு ஒரு அன்பான வேலைக்காரன் இருந்தான். அவன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டுட்டான். 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரனை ரொம்ப நேசித்திருக்கிறான். அதனால தான் இயேசு இன்னொரு ஊரில் இருக்கிறாரு, அவரை அழைத்து வரும்படி தன்னுடைய வீரர்களை அனுப்புகிறான். அவர்கள் போய் சொல்றாங்க, ஐயா, அந்த ஊரில் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு இராணுவ வீரன் இருக்கிறாரு. அவர் நம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறவன். ஒரு சர்ச்சு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் வீட்டில் இருக்கிற பிரியமான வேலைக்காரன் இப்போ என்ன ஆயிட்டான்? நோய்வாய்ப்பட்டுட்டான். நீங்க வந்து என்ன செய்யணும்? அவனை சுகமாக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, நான் வர்றேன்ட்டார். சரி, நான் ஓகே, நான் வர்றேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை புக் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொறுங்க, நான் டைரியை பார்ப்பேங்க. அங்கே ஒரு டைரி இருக்காது. அப்புறம் ஒரு மாதம், ஒரு 2 நாள் கழிச்சு சொல்கிறம்மாங்க. இப்படி நிறையா சொல்லுவாங்க. கொஞ்சம் கிராக்கி பண்ணுவாங்க. இந்த கடன்காரங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு போது கிராக்கி பண்ணுவான் பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, நான் என்ன செய்கிறேன்? உடனே வரேன்ட்டார். இயேசு எப்பவும் அப்படி தான் இருப்பார், நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அங்கே வருவார். ஆமென் சொல்லுங்க. கூப்பிடும் வேளைகளிலே என்னை
தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய். அல்லேலூயா. ஆத்திரம்னா சீக்கிரமா, அவசரமா வர்றாரு. அல்லேலூயா. அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வேலைக்காரனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம வீட்டு கூப்பிடவா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா வருது. அவர் அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லட்டும். நம்ம மொபைல்ல ஆண்டவரே ஒரு போன்ல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்ப எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. அவன் தன்னுடைய நண்பர்களை அனுப்புறான். முதல்ல எல்டர்ஸை அனுப்புனா, ரெண்டாவது யார் அனுப்புறான்? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் வராண்டான்னு சொல்லுங்க. அப்புறம் அவர் அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இங்க இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். அல்லேலூயா. இதை எப்படி இந்த டெக்னிக்கலை கண்டுபிடிச்சான் அப்படின்னா, வார்த்தைக்குள்ள பவரை கண்டுபிடிக்கிறான். இப்ப இவனுக்கு கீழே நிறைய சோல்ஜர் இருக்கிறாங்க. யாருக்கு கீழே? இந்த செஞ்சுரியனுக்கு கீழே யார் இருக்கா? ஆமா, நிறைய சோல்ஜர் இருக்கிறாங்க, செர்வன்ட் இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். இந்த வார்த்தை, இந்த கமெண்ட்ஸ் எதுல போகுது? த்ரூ வேர்டு, வார்த்தை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால நம்ம பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு எப்பவும் பவர் இருக்கு. போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான், செய்யாதே என்றால். அப்ப பவர் எதுல வருது? வார்த்தையில் வருது. கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. ஆடியோ கண்டுபிடிச்சிட்டான். பவர் எதுல இருக்கு? வார்த்தையில் இருக்கு. நான் அவனை அடிச்சா சொல்றேன், அடின்னு அடிச்சு போனா சொல்றேன், நீ அங்கே போய் நில் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அங்கே போய் நிற்பான். அங்க நிற்கிறவன நீ இங்கே வந்து நில் அப்படின்னா வர்றான். இதை செய், டூ இட் அப்படின்னா செய்யறான். டூ நாட் டூ அப்படின்னா செய்ய மாட்டான். அப்ப எதுல இருக்கு பவர்? எதுல இருக்கு வல்லமை? எதுல இருக்கு? வார்த்தையில் இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டான். இதை கண்டு மார்க்கோனி இந்த வேவ்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி, அலைகள், ரேடியோ அலைகளை கண்டுபிடிச்சான் இல்லையா? அதை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறத கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சிட்டு இப்ப தன்னுடைய நண்பர்களை சொல்றான். நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தீப்பெட்டி இருக்கு இல்லையா, தீப்பெட்டி அந்த அட்டைக்குள்ள நூலை கட்டி ஒரு குச்சை மாட்டிட்டு, நானும் இந்த பாஸ்டர் குமாரும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். டொயின் நூலை கட்டிட்டு இங்க இருந்து ஒருத்தர் ஹலோ ஹலோங்க, அது கேட்குவாங்க. அப்படி யாரும் விளையாண்டுருக்கீங்களா? ஆமா, அந்த நூலை கட்டி ரொம்ப தூரம் அந்த நூலை கட்டிக்கிட்டு, அப்போ பாருங்க, அப்படிதான் நம்ம இந்த அலைவரிசையை கண்டுபிடிச்சிருப்பானுங்க போல் இருக்கு. விட்டா நம்மளும் ஒரு விஞ்ஞானி ஆயிருக்கலாம். ஆனால் அந்த அளவு அறிவை நம்ம பயன்படுத்தலை. இப்போ இவன் கண்டுபிடிச்சிட்டான். வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு எப்போ வல்லமை இருக்கும்னா, அவன் சொன்னது அடுத்தவன் காதில் விழும்போது தான் வல்லமை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் இந்த மைக்கெல்லாம் வச்சு நல்லா செட் பண்ணுங்கன்னு சொல்ல. இன்னைக்கு பாட்டுக்கெல்லாம் மைக்கே தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 2 பிரசங்கம் பண்ணணும். ஒரு மரண வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணணும், இன்னைக்கு நற்செய்தி கூட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணணும். இது கிறிஸ்துமஸ் ஆராதனையில். கவனிங்க, நல்லா நீட்டாக செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கே டைம் வச்சுக்கணும். அதில் தான் நமக்கு ப்ரெசன்ஸும் வரும். செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிச்சான்? அவன் காதில் போய் நான் சொல்கிற சத்தம் என்ன செய்யணும்? விழணும். விழுந்த உடனே, காதில் விழுந்த உடனே இந்த சத்தம் எங்கே வேலை செய்ய? மூளைக்கு மூளை கட்டளை கொடுக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்யும்படி. இப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம், அல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அப்ப அவர் இங்க வந்து சொல்றதும் ஒண்ணுதான், அங்கிருந்து சொல்றதும் ஒண்ணுதான். இப்ப நம்ம ரிமோட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரிமோட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வேலை செய்யும். ஆனா இங்க இருந்துகிட்டே அவன் சாட்டலைட்ல கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிமோட்ல.
அப்போ அது எப்படிப்பட்டது? பவர் உள்ளது, வல்லமை உள்ளது. அப்போ ஒரு மனிதன் சத்தத்தை கேட்கும் போது தான் அதை உணர முடிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது எங்கிருந்தும் வல்லமை உள்ளது. அது தந்தி இது 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 வருது, வயர்லெஸ்ல வருது. இப்போ பாருங்க, முன்னாடி இந்த வயர் மைக்கு தான் வச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ வயர்லெஸ்ஸு, இதில் ஒரு கருவி இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு ரிசீவர் இருக்கிறது. இதுங்கிறது பேசுகிற வார்த்தையை அனுப்புது, அங்கே ஒரு ரிசீவர் வாங்குது. இதுக்கு இடையில என்ன இல்லை, எந்த தொடர்பு இல்லை. ஆனால் மின்காந்த அலைகள் இருக்கிறது. மின் அலைகள், மின்காந்த அலைகள், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், இந்த அலைகள் இருக்கிறது, இந்த வேவ்ஸ் இருக்கிறது. இது காற்றில் கலந்து வரும், காற்றில் கலந்து வரும். அதான் காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில் நீ சொல்றால கவிஞன், அதுதான். அதை தான் அவனுக்கு என்ன பண்றானுங்க, அந்த ரேடியோ அலைகளை ஒலிபரப்புறாங்க. அதுக்கு ரொம்ப உலகத்துக்கே ஒலிபரப்புற இடம் திரிகோணமலை. திரிகோணமலைன்னு இலங்கையில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் எல்லா ரேடியோ ஸ்டேஷனும் அந்த காலத்தில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒளிபரப்புனா இந்த வேவ்ஸ் வந்து உலகம் முழுவதும் போகும். அந்த இடம் அப்படி அமைஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் இந்த வேவ்ஸ் அலைகள் போகும். அந்த அலை மாதிரி தான் அதை விட பவர் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 107:20 வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 107:20 தான். வாசிங்க எடுத்தவங்க. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. எப்படி குணமாக்கினாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது, ஒரு மின்காந்த அலைகள், மின்காந்த அலைகள் இருக்கிறது. எப்படி இந்த புவி ஈர்ப்பு பவர் இருக்கோ, எர்த் பவர் இருக்கோ, அது மாதிரி ஒரு மின்காந்த அலைகளை உருவாக்குறது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் மின்காந்த அலை மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி. எவ்வளவு தூரத்துக்கு அனுப்பி? அவருடைய வார்த்தை எங்க வரை செல்லுகிறது? உலகம் முழுவதும் செல்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதை வச்சுதான் இந்த ரேடியோ அலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வச்சுதான் இந்த மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தேவன் சொல்ற வார்த்தை உலகம் முழுவதும் போகிறது. அவர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்றாரு? அனுப்புகிறார். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? ஜனங்களை குணமாக்குகிறார். ஒருவேளை இந்த வசனம் அந்த சென்சூரியனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியல, அவன் இப்ப தன்னுடைய நண்பர்களை அனுப்பி சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவன் என்ன செஞ்சா போதும்? போதகர் அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஓ ஹல்லேலூயா. போதகர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஒரு வாக்குமதி, அது மதியே நிக்கே. ஒரு வாக்குமதி എനിക്കതു മതിയേ. എൻ്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണേ. നിന്റെ കൂടി നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. அல்லேலூயா. கோடிக்கணக்கான பேர் இந்த பாட்டை பார்த்துருக்குறாங்க. ஒரு மலையாள பாட்டு, நாராயணன், ரெஜி நாராயணன்கிற ஒருத்தர் பாடின பாட்டு. இதை வச்சு தான் பாடியிருக்கிறாரு. என் புறக்ககத்துன்னு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரும் இல்லை, பாத்திரம் நல்ல ஒரு வார்த்தை சொல்லும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, உன் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும்.
அது போதும் ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன இல்லை, ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இந்த வார்த்தையின் வல்லமை எத்தனை தடைகளையும் தாண்டி என் வேலைக்காரனை சுகமாக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த டெக்னிக்கல் இயேசுவுக்கு புரிஞ்ச உடனே ஆஹா, அவர் பாராட்டுறார் இஸ்ரவேலுக்குள்ளும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலையா? ஏன் என்ன விசுவாசம்? அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம். போனா போறான், வானா வாரான், உட்கார்னா உட்கார்றான், எந்திரனா உட்கார்றான், எல்லாம் வார்த்தை தானே. வார்த்தைக்கு அப்ப என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது என்பதை அந்த செஞ்சுரியன் கண்டதுனால அவன் இயேசுநாதர்கிட்ட சொல்றான், அங்கிருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அங்கிருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஹல்லேலூயா. வேலைக்காரன் என்ன செய்வான்? ஆண்டவர் சொன்னார், சரிப்பா போங்க அப்படின்னா, அதே நேரத்தில் இயேசு சொன்ன நேரத்தில் இவன் சோகமாயிட்டான். ஆமாம், இவங்க வந்து சேரலை. இயேசுனிடத்தில் சொன்னவங்க என்ன செய்யலை, இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனால் வார்த்தை அதுக்கு முன்னால் வேகமாக வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம போராத இடத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை போகும். நம்ம செல்ல முடியாத இடத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை செல்லும். இவங்க அங்கே வந்து சேரல, வார்த்தை வந்துருச்சு. அதுக்கு என்ன மின்காந்த ரேடியோ பவர், ரேடியேஷன் இருந்திருக்கு பாருங்க. அப்போ அதை வச்சுதான் மார்க்கோனி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எப்படி வந்துச்சுங்க? ஆமென். இன்றைக்கு வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால சாபமும் வல்லமை உள்ளதா இருக்கும். தயவுசெய்து அதில் வாயை மூடிக்கணும். அதுவும் வல்லமை உள்ளது. மனசு எரிஞ்சு எதையும் சொல்லிடக்கூடாது, பலிச்சிரும், பவர் அதிகமாயிரும். மனசு வேதனைப்பட்டு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை ஏதாவது சொன்னீங்க, செத்தாவே. ஏன்னா நமக்கு அந்த பவர் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கு? அந்த பவர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஏன்னா இயேசுவின் வார்த்தையாக நம்ம சொல்றது திருக்குறளும் கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் இல்லை. நம்ம சொல்றது என்னது? த வேர்ட் ஆஃப் காட், அல்ல த லிவிங் வேர்ட் ஆஃப் காட், ஜீவன் உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஆட்கள் இன்னும் நடந்து வந்துகிட்டு இருக்கான். வார்த்தை காற்றில் வருகிறது. வார்த்தை எதில் வருது? இப்போ நான் சொல்ற வார்த்தை எப்படி உங்க காதில் விழுது? காற்றில் சத்தமாக வருது. நான் வார்த்தை இப்போ யானை அப்படின்னோன்னா, இப்போ நீங்கள் ஒரு யானையை பார்க்குறீங்க, ஒரு யானையை புலி துரத்துகிறது. இப்போ புலியும் பார்க்குறீங்க, யானையும் பார்க்குறீங்க. வார்த்தை என்னதை உண்டாக்குது உங்களுக்கு? உருவத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, வார்த்தைக்கு என்ன பவர் இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பொருளை சொன்ன உடனே அது இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்றோம் பாருங்க. ஆமென். அப்ப அந்த வார்த்தை காதில் விழுந்த உடனே, அதான் நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே கற்பத்தில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு, அந்த கான்செப்ட்ல தான் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஊழியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். என்னத்துக்கு இதை சொல்றோம்? இந்த வார்த்தையின் சத்தம் உங்க காதில் விழுந்த உடனே நீங்க துள்ளி காணிக்க கொடுக்கணும். ஹல்லேலூயா. முன்னாடி தெருவில்லாம் சொன்னேன், இப்போ தெருவில் சொல்லதை குறைச்சாச்சு. நேராக வீட்டில் போய் சொல்றது. அதில் என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் 1000 முறை கேட்டவங்க, கேட்காத ஒருத்தங்க துள்ளி எழும்பணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பவரோட போகணும். அதுக்கு தான் 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி தான் ஒரு விசுவாசி உங்கள் வீட்டுக்கு வர்றோம். சும்மா ஏனோ தானோ நீ காசு வாங்க வர்றேன்னு நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க வர்றோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ எப்படி எங்களை கவனிக்கணுமோ நீங்கள் அப்படி என்ன செய்யணும்? ஏன்னா உங்களுக்கு எதை கொடுக்க வர்றோம்? நீ கொடுக்குற காணிக்கையும் அந்த மிச்சர் பிஸ்கட்டும் பெருசு கிடையாது, கேட்கும். நாங்கள் கொடுக்குற வல்லமையுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போனா நீங்களும் எதிர்பார்க்கணும். எங்களை அடைச்சிட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது. இவங்க வருவாங்க நீ பூட்டி போட்டு போயிடக்கூடாது, எதிர்பார்க்கணும். ஆமென். எப்போ வருவீர்? எப்போ வருவீர் என் இயேசுவே? அந்த மாதிரி எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா என்ன வருது உங்களுக்கு? வாழ்த்து, கிரீட்டிங் வருது. கிரீட்டிங் இஸ் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, போப்பா பொழைச்சிருவான். இவங்க வரக்குள்ள அவன் பொழைச்சிட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் வார்த்தையை விசுவாசித்தான். ஹல்லேலூயா.
இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சும்மா வார்த்தையை தரல, அதை விசுவாசிக்கிறதுக்கு தான் வார்த்தையை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தனை பார்க்கிறோம், அவன் வார்த்தையை நம்பினான். அல்லேலூயா. இவன் பார்க்காமலேயே விசுவாசித்தான். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தையை என்ன செய்தான்? விசுவாசித்தான். இயேசு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கலப்பா அப்படின்றார். வண்டர்ஃபுல் மேன். இன்னைக்கு நம்மளே பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆமென், அதை பிலீவ் பண்ணணும் நம்ம. இன்னொருத்தனை பாருங்க, இவன் ராஜாவின் வேலைக்காரன். ரொம்ப இவனும் இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம 47 இருந்து 53 வரை இந்த இன்சிடென்ட்டை வாசிக்கிறோம். பாருங்க, இந்த யோவான் 5:50 மட்டும் வாசிங்க. 50 வாசிங்க. யோவான் 5:50. 4:50 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சொல்லுங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இவன் டைரக்டா கிட்டவே வந்துட்டான். இந்த ராஜாவின் வேலைக்காரன் தன்னுடைய குமாரனை சுகமாக்கும்படி என்ன செய்தான்? இயேசு கிட்டே வந்துட்டான். இயேசு கிட்டே வந்து, இயேசுவே நீர் வந்து என் மகன் மேல என்ன வைங்க, உங்க கையை வைங்க, அப்ப என்ன செய்வான் அவன்? சுகமாவான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இயேசுக்கு கொஞ்சம் சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தையும் அடையாளங்களையும், எங்க அதுல தானே இருக்காது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்ட்டு இப்ப என்ன சொல்றாரு? நான் வந்து உனக்கு கையை வச்சு சோமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ போகலாம். இவன் என்ன விசுவாசிக்கிறான்? நூற்றுக்கு அதிபதி என்ன விசுவாசிச்சான்? நீங்க வராம இருந்தாலும் என்ன சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான். இவன் என்ன பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என் மகனை சுகமாக்குங்கிறான். அப்ப இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் நீ சொல்லிட்டு இப்ப இவங்கிட்ட என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப இந்த ராஜாவினுடைய முக்கியமான விஐபிக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, நீ போகலாம், உன் குமாரன் என்ன செய்வான். இந்த வார்த்தையை நம்பி போனான். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நம்பி போனான். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் போக அவனுடைய ஊழியக்காரர்கள் எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7 மணிக்கு அவனுக்கு சுகம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு உடனே அவன் என்ன நினைச்சான்? இயேசு சொன்ன டைமும் அதே டைம் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு சொன்ன நேரமும் அதே நேரம், இவன் சுகமானதும் அதே நேரம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இவன் அந்த வார்த்தை எப்படி போனானா? நம்பி போனான். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கையும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஆனா அந்த ராஜாவின் மனுஷன் என்ன செய்தான்? நம்பினான். நம்புறதுன்னா எதிர்பார்க்குதல். இப்ப இங்கிலீஷ்ல ஃபெய்த் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், விசுவாசமும் எதிர்பார்ப்பும். சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்ப முதல்ல விசுவாசிக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். இவன் இயேசுவின் வார்த்தையை எப்படி பண்ணானா? எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்பி போனான். அல்லேலூயா. இவன் நம்பி போனதுனால என்ன நடந்துச்சு? இவன் போறதுக்கு முன்னாடி இயேசு சொன்ன நேரத்தில் அவன் சுகமாயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் இல்லை, உங்க ஏசப்பா வார்த்தையில் அற்புதங்கள் நடக்குது. ஓ ஹல்லேலூயா. இவன் நம்பி போனான், சுகமானான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், அங்க சுகமானான். இந்த ரெண்டு சுகமுமே மிராக்கல். எல்லாம் சொல்லுங்க, அற்புதம். நல்ல சத்தமா சொல்லுங்க, அற்புதம். ஹல்லேலூயா. எப்ப அந்த அற்புதம் நடக்கிறது? ஒருவன் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. இவனுக்கு எப்படி அற்புதம் நடந்தது? அவன் எதிர்பார்த்த போது அற்புதம் நடந்தது. அப்படியானால் விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு விசுவாசமும் வேண்டும். இந்த ரெண்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஹல்லேலூயா. இப்பதான் you can receive blessings upon blessings. உங்களால வீடு கட்ட முடியும், உங்களால நீங்க விரும்பினதை பெற முடியும், உங்களால பைக் வாங்க முடியும், கார் வாங்க முடியும். இது உலகத்துக்குரியது. இந்த சொத்தை எல்லாம் அவர், இந்த சொத்தெல்லாம் அவரால் தர முடியும்னா ஸ்பிரிச்சுவல் எவ்வளவு தர மாட்டார் அவரு. ஹல்லேலூயா. must believe, must expectation. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை திறந்து வாசிக்கும் போது அதை விசுவாசியுங்கள். ஆமென். சில சம்பவங்களை பார்க்கும்போது அது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு மிராக்கலை தியானிச்சுக்கணும். நம்ம 2 ராஜாக்கள் வாசிக்கும் போது என்ன ரொம்ப தொட்டது 4ஆம் அதிகாரம் தான். நான் அதை அடுத்த மாதம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த மாதம்னா அடுத்த வாரம் தானே? ஆமென். அது என்ன ரொம்ப தொட்டுருச்சு. அருமையானவர்களே, God of miracle, God is miraculist. Amen. Hallelujah. Amen. God did many kinds of miracle through Elijah. Hallelujah. எலிசா மூலம் கர்த்தர் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க. நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. இப்ப எலிசாவை முடிச்சிட்டமே எனக்கு சங்கடமா இருக்குது. எலிசா மூலம் நடந்த மிராக்கல்ஸ். ஆமா, 2 ராஜாக்கள் 1 அதிகாரத்தில் இருந்து படிச்சு பாருங்க. அவனுடைய அற்புதங்கள். செத்த பிறகும் ஒருத்தர் உயிரோடு எழும்புறான். அவனை தூக்கி கல்லறையில் போடுறாங்க, புதைச்சிட்டாங்க. இன்னொருத்தனை கொண்டு அந்த கல்லறையில் போட்டா அவனும் என்ன செஞ்சிட்டான்? எழும்பிட்டான். எலியாவுடைய மிராக்கல்கள் இன்றும் இருக்கிறது. நம்முடைய தேவன் எலிசாவின் காட்டிலும் பெரிய தேவன். ஆமென். நீ விரும்புகிறபடியே உங்களுக்கு ஆகும். எப்ப? must believe, must expectation. எதிர்பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. whenever read the Bible, whenever read the miracle, ஹல்லேலூயா. எப்படி எதிர்பார்க்கணும்? இந்த அற்புதம் எனக்கு நடக்கணும். ஹல்லேலூயா. this is not a story book. ஹல்லேலூயா. இது லிவிங் புக். ஆமென். இது உயிருள்ள வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. இதுல எழுதியிருக்கிறத நீங்க விசுவாசிக்கணும், அப்படியே உங்களுக்குள்ள வரும். அதனால தான் நான் அன்னைக்கு சொன்னேன், முழங்கால் நின்று படிங்க. நமக்கு ஒரு டீம் டெய்லி ஜெபிக்க வராங்க. இன்னைக்கு 32வது நாள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில சகோதரர், ஒரு சகோதரர் மட்டும் விடாம வந்துகிட்டு இருக்கிறார். அவங்க நீதிமொழிகள் அவங்களும் படிப்பாங்க. எப்படி தெரியுமா? நீண்ட முழங்கால் நின்று. ஹல்லேலூயா. முழங்கால் நின்று வேதத்தை வாசிக்காத தம்பி, நீ கடைசி வர வாடகை வீட்டில் தான் இருப்ப. ஒத்திக்கு வேணா தத்தி வருவ. you will not get many kinds of blessing. எப்பெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமோ பைபிள்ல எதிர்பாருங்க. இது ஆசீர்வாதத்தின் களஞ்சியம். ஹல்லேலூயா. இல்லை நான் இப்படியே காலம் இப்படியே வண்டியை ஓட்டிட்டு போறோம்னா அப்படியே இருங்க.
கொஞ்சம் மாற்றம் வர வேணும்னா read the Bible. Hallelujah. Amen. Believe the word of God. Expect the word of God. ஆமென். ஆண்டவரே, இதில் இருக்கிற அற்புதம் ஏன் எனக்கு நடக்கக்கூடாது? ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்து பைபிளை படிக்கணும். சும்மா கடமைக்காக வாசிக்க கூடாது. ஆமென். உயிருள்ள வேதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி கொஞ்சம் மாறுனீங்கன்னா தான் மாற்றம் வரும். இல்லை அந்த குண்டு சட்டிகளே குதிரையை ஓட்டணும்னா ஓட்டிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வேண்டியதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்காக வேணா ஜெபிக்க முடியும். உங்களுக்காக உங்கள் அப்பா சாப்பிட முடியாது, உங்களுக்காக உங்கள் அம்மா சாப்பிட முடியாது. நீ நன்றாக இருப்பதற்கும், நீ பூமியில ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கும் இந்த வேதத்தை ஹானர் பண்ணு. இது உன் கையில் இல்லைன்னா நீ ஜீரோ. ஆமென். ஆமென். இது உன் கையில் இருந்தா யூ ஆர் எ ஹீரோ. ஹல்லேலூயா. திஸ் புக் ஆஃப் லிவிங் புக். ஆமென். இந்த வார்த்தை அவன் நம்பினா ஒருத்தன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்களின் பெட்டகம், பொக்கிஷம் இது. இதில் எவ்வளோ மிராக்கல் இருக்கிறது. ஆனால் நான் கிளைம் பண்ணாமல் ஒன்றும் தரவே மாட்டார். சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போகிறதுனால ஒன்றும் ஆகாது தம்பி. நீங்கள் எவ்வளோ அட்டண்டன்ஸ் போடுங்க, ஒன்றும் ஆகாது. மஸ்ட் பிலீவ் இட். ஹல்லேலூயா. ஆமென். செகண்ட் ரிசீவ் இட். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டதுனாலையும் யூடியூப்பில் போட்டதுனாலையும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆனால் இதில் உள்ளது உள்ளே வரணும். விசுவாசிக்கணும், நம்பணும். விசுவாசிக்கணும், நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பணும். எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, நாளைக்கு நடந்துடாதோ, இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். செத்தவங்க மாதிரி இருக்காதீங்க. இது இந்த உயிருள்ள புக்கை வச்சிருக்கிறோம், நல்லா படிங்க. கர்த்தர் பேசும்போது துள்ளி எந்திரிங்க. இப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, மனம் பண்ணுங்க. இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்வெளிக்கும் புத்தகம். இதை விட்டுட்டு எங்கே வேணாலும் போய் லொல்லு பிறக்கிட்டு தான் தெரியுவீங்க. அப்புறம் இந்த நாய் வள்ளு பிறக்கிட்டு தெரியும் பாருங்க, தெரு நாய் வள்ளு பிறக்கிக்கிட்டு. எங்கள் அம்மா ஒரு பேர், நான் ஒரு நாய் வளர்த்த கூரை செட்டில் இருக்கும்போது, அதுக்கு பேர் ரூபியா என்னமோன்னு பேருன்னு நினைக்கிறேன். என்ன பேர், நல்ல பேர் வச்சுருந்தேன். ரூபின்னு வைக்கக்கூடாது, அது கிறிஸ்தவ பேர். அது என்ன செய்யும், நான் எப்படா அவுத்துடுவேன்னு பார்த்து இந்த தெரு பறக்க போகும். அது போயிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா அந்த படியில் எப்படி ஏறுவேன்னு தெரியுமா, எனக்கு பயந்துக்கிட்டு நான் இப்படியே வரும், நகுண்டு நகுண்டு அங்கேருந்து வரும். உடனே எங்கள் அம்மா ஒரு வாரம் வந்து இருந்தாங்க, சொன்னாங்க, இல்லை அந்த வள்ளு பிறக்கி வருதுல, வள்ளு பிறக்க போயிட்டுலாம் வருது, எவ்வளோ சோறு வைங்க, எங்கே போவோம், அந்த சாக்கடையில் எதாவது கிடைக்குன்னு தான் பார்க்கும். இன்னைக்கு சில சகோதரர்கள் எவ்வளவு நல்ல டீ வீட்டில் போட்டு கொடுங்க, அது எங்கேயோ அந்த கடட்டியை குடிக்கிறதுக்கு தான் ஹேன்னு தெரியுவாங்க. அந்த கடட்டி கலப்பட டீயை குடிக்கிறது, அது எண்ணெயில் போட்டிருப்பான், அது 10 மாதம் போட்ட எண்ணெயில் பொறிச்சு வச்சுருப்பான், அதை தான் வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொழுப்படைச்சு போய் கிடப்பான். வீட்டில் ஒழுங்கா டீயை குடி, வீட்டில் ஒழுங்கா சிக்கனை தின்னு, எண்ணெயை பொறிச்சதை திங்காதீங்க. வடை எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், இது எங்கே கிடைக்கும். எவ்வளவு சில வீட்டில் ஒன்றும் வச்சு கொடுக்கறதும் கிடையாது, ஒரு வடை சுட்டு கெடுக்கிறது கிடையாது, ஒரு அதிரசம் சுட்டு கெடுக்கிறது கிடையாது. இப்போ ஆச்சி மாவு அதிரசம் மாவெல்லாம் வந்திருக்கு, தட்டி போடு எண்ணெயில் வந்துடும் அதிரசங்கிற. சிலர் ஒன்றும் வச்சு வெறும் ரசம் தான். அப்புறம் அவன் என்கிட்ட ஹான்னு தான் தெரிவாங்க. பச்சி போட்டு கொடுக்கணும், அந்த பச்சியை போய் பிடிச்சி போட்டு இல்லை, வாழைக்காய் பச்சி, ஏத்தைக்காய் பச்சி, அப்புறம் இலை கொழுக்கட்டை. எங்கள் வீட்டில் போனவரை இலை கொழுக்கட்டை அவிக்க சொன்னேன். அங்கேருந்து வாழை இலையை வெட்டி அதை பீஸ் பீஸாக அறுத்து அதில் கொழுக்கட்டையை வச்சு நல்லா இது பண்ணி அவிச்சு கொடு அப்படின்னு. அவ்வளவு டேஸ்ட்டு இலை கொழுக்கட்டை. ஏன்னா இது எங்கள் அக்கா கிட்டேருந்து படித்தது. அங்கன்னா கொழுக்கட்டை மரம் இருக்கும், கொழுக்கட்டைக்குன்னே ஒரு மரம் ஆண்டவர் வச்சுருக்காரு. அந்த இலையை வச்சு நீங்கள் கொழுக்கட்டை அவிச்சிங்கன்னா அப்படி மணக்கும். அது கொழுக்கட்டை மரம். இங்கே அது ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு வாழை இலையை வெட்டி அதை பீஸ் பீஸாக அறுத்துட்டு வந்து கொடுத்தேன். இதில் வாழை இலையில் வச்சு இப்படி மூடு, இதை உலையில் இப்போ அவிச்சு கொடு, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. 8 கொழுக்கட்டை தின்னுருக்கிறேன். இப்படி ஏதாவது கொஞ்சம் பொழுது வச்சு கொடுத்தா தான், இல்லைன்னா அது மாதிரி. இதில் தாகமாக இருங்க, இதில் கொழுக்கட்டை இருக்குது, அதிரசம் இருக்குது, லட்டு இருக்குது, முறுக்கு இருக்குது, மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்வீட் இருக்குது, காரம் இருக்குது, கசப்பும் இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு என்பிஎன் பாஸ்டர் இருக்கிறார், அவர் 2 காய் எனக்கு அடிக்கடி கொண்டு வருவார். ஒன்று பாவக்காய், இன்னொன்று அதளக்காய்.
போன வாரம் 2ஐயும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை 2ம் நான் தான் என் வயிற்றில் கொட்டணும், வேற யாரும் திங்க மாட்டாங்க. இவ்வளவு பாவக்கா, இவ்வளவு அதளக்கா, இவ்வளவு பாவக்கா, இவ்வளவு அதளக்கா, 2ம் அவ்வளவு இனிப்பா இருக்கும். ரொம்ப இனிப்பா இருக்கும்ல. எப்படி இருக்கும்? அந்த இவ்வளவு பாவக்கா, இவ்வளவு சின்ன பாவக்கா. அவருக்கு எங்க இருந்தா அவர் கிடைக்குமா? பாஸ்டருக்கு பாவக்கா பிடிக்குமே, நீ எங்க இருந்தாவது அலசி கொண்டு வந்துருவார். எங்க இருந்தாவது அலசி இவ்வளவு கொண்டு வந்துருவார். பாவக்கா அதளக்கா, பாவக்கா அதளக்கா. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். கசப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. கசப்பு தான் எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு. அதுக்கு உடனே கை தட்டா. அல்லேலூயா. சிலருக்கு இனிப்பு பிடிச்சி 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 சுகர் வந்து போச்சு. இப்போ கசப்பு தின்னு தின்னு அதுக்கு சுகரை குறைக்க வேண்டியது இருக்கு. அருமையானவர்களே, இதில் கசப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, துவப்பு இருக்கு, உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு. அதனால சில நேரம் சில பிரசங்கம் உரப்பா வரும். அல்லேலூயா. ஆமாம், ரசத்துக்கு உரப்பு குடின்னு ஓடிடாதப்பா. சில நேரம் எப்படி வரும்? உரப்பா வரும். சில நேரம் எப்படி வரும்? கசப்பா வரும். சரி, அறுசுவைன்னு சொல்றாங்கல்ல, அறுசுவைனா எத்தனை சுவை பிரதர்? அது தெரியுது. என்னென்ன சுவைன்னு கேட்குறேன். இனிப்பு, புளிப்பு, உனக்கு வைக்கணும் ஆப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பா, ஸ்கார்பா, கசப்புன்னு. ஆமா, அறுசுவைன்னா அப்ப அதுல எல்லாம் இருக்கு. இனிப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, கைப்பு உள்ளது, கசப்பு இருக்கு. அப்போ வாழ்க்கை என்பது இனிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும். பைபிளில் கர்த்தருடைய வார்த்தை இனிப்பாகவும் இருக்கும். தேனை மிகுதியாய் தின்பது நல்லதில்லை. இனிப்பு கோயாம சொரியிற பிரசங்கமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை ரோட்டில் நடக்காமல் உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பார்னா அல்லேலூயா அல்லேலூயா அப்படிங்கிறது. கசப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். உப்பை மட்டும் குறைங்க. உங்கள் வீட்டில் உப்பை குறைங்க. சோத்துக்கு உப்பு போடாதீங்க. நீங்கள் நல்ல ஒரு காரியம் செய்யணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உப்பை குறைச்சி சாப்பாடு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு யாவனாலும் உப்பை குறைங்க. உப்பு தான் எதிரி, உப்பு தான் எதிரி. கடையில் அந்த ரோஸ்ட் பண்ணி உப்பாக இருக்கிறத திங்காத. உப்பு எதிரி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஆனால் அதிக உப்பு உனக்கு ஆப்பு. கடையில் போய் இந்த உப்பா ரோஸ்ட்டை திங்காத. உப்பை குறை, உயிர் ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க. அந்த குடும்ப தலைவிகள் உப்பை அளந்து போடுங்க. அந்த டேஸ்ட்டுக்கு கம்மியாகவே போட்டு பழக்கி கொடுங்க. இது சோத்துக்கு இவ்வளோ உப்பு, குழம்புக்கு இவ்வளோ உப்பு, கூட்டுக்கு இவ்வளோ உப்பு, எல்லாத்தையும் போட்டு தின்னு போட்டுட்டு உப்பு குறைச்சிருக்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு 3ம் குறைக்கணும். கருவாடு ரொம்ப திங்கக்கூடாது. ஊறுகாய் எதுக்கு எடுத்தாலும் ஊறுகாய் திங்காத. கருவாட்டை சுட்டு 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 நக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. உப்பு 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 உப்புன்னு. இது சிவகாசிக்கு ஒத்துக்காது. அதான் சொல்கிறேன். நீங்கள் ராமேஸ்வரத்தில் போனால் கருவாடு திங்கலாம், கேரளாவில் போனால் கருவாடு. சிவகாசி இந்த ஹீட்டுக்கு ஒத்துக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் உப்பை குறைச்சிங்கன்னா ரொம்ப நாள் வாழலாம். உப்பு வரும்போது ப்ரெஷர், அப்புறம் சுகர், அல்சர், கேன்சர், என்னென்ன சர் இருக்குது தெரியுமா? அல்சர், ப்ரெஷர், இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் குறைச்சி வரணும்னா அந்த சுவையை கரெக்டாக வச்சுக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். வேதத்தில் எல்லா சுவையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை, உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்புகிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஐ பிலீவ் இன் யுவர் வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்.